வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் சட்டம் இருக்கு. சாலை விதிகள், நாம வாங்குற பொருட்கள் மேல வரி, கையெழுத்து போடுற ஒப்பந்தங்கள் எல்லாமே சட்டம்தான். ஆனா நான் உங்ககிட்ட சரி சட்டம்னா என்ன அப்படின்னு கேட்டா பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இன்னைக்கு பல நூற்றாண்டுகளா சிந்தனையாளர்கள் மண்டைய போட்டு உடைச்ச ஒரு பெரிய புதிரை விடுவிக்க போறோம். உங்க மூல ஆதாரங்களோட உதவியோட அந்த புதிரோட ஒவ்வொரு துண்டா எடுத்து பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புதிர். சட்டம்ங்கிறது நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருந்து தானாவே வளருதா? இல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் நமக்கு போடுற கட்டளையா? இல்ல, இது ரெண்டுமே இல்லையா? இந்த அலகலகு கண்ணோட்டங்கள் சட்டத்தை பத்தி மட்டும் இல்லாம அதிகாரம், நீதி, ஒரு சமூகம் தன்னை எப்படி ஒழுங்குபடுத்திக்குதுங்கிறத பத்தியும் நமக்கு ஆழமா புரிய வைக்கும். சரி, அப்போ இந்த புதிரோட முதல் துண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க மூல ஆதாரத்துல இருக்கிற ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். சட்டம்ங்கிறது மனுஷங்களால உருவாக்கப்படுதா, இல்ல அது ஏற்கனவே ஒரு சமூகத்துல இயல்பா இருந்து நாம அதை கண்டுபிடிக்கிறோமா? இதுதான் வரலாற்று பள்ளிக்கும் பகுப்பாய்வு பள்ளிக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுன்னு தெரியுது. மிக சரியான கேள்வி. முதல்ல சட்டம் கண்டறியப்படுதுன்னு சொல்ற வரலாற்று பள்ளியை பார்க்கலாம். இதோட முக்கிய சிந்தனையாளர் ஜெர்மன் சட்ட நிபுணர் சாவின்யே. அவர் வோல்க்ஸ் கைஸ்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். இது ஒரு ஜெர்மன் வார்த்தை. வோல்க்ஸ் கைஸ்ட் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா மக்களோட ஆன்மா இல்லனா மக்களோட பொதுவான உணர்வு. இது நம்ம வழக்கம், இது நம்ம பண்பாடுன்னு நாம சொல்றோம்ல, அதோட ஒரு கூட்டு வடிவம்தான் அது. சாவின்யோட பார்வையில சட்டம் ஒரு நாட்டோட மொழி மாதிரி. தமிழ் மொழி எப்படி பல நூற்றாண்டுகளா நம்மளோட சூழல், வரலாறு, கலாச்சாரத்திலிருந்து மெதுவா இயல்பா வளர்ந்ததோ அதே மாதிரி தான் சட்டமும் வளருது. இதை யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து திட்டமிட்டு உருவாக்கல. ஓ, அப்படியானா பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு சட்டத்தை அப்படியே எடுத்து வந்து இந்தியால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாரா? ஏன்னா ரெண்டு நாடுகளோட ஃபால்க்சைஸ்ட், அதாவது அந்த மக்களின் ஆன்மா வேற வேற. மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் அவர் சட்டத் தொகுப்பை, அதாவது கோடிஃபிகேஷனை கடுமையா எதிர்த்தார். சட்டங்களை எல்லாம் தொகுத்து ஒரே புத்தகத்துல எழுதி வைக்கிறத அவர் விரும்பல. அப்படி செஞ்சா ஒரு ஆறு ஓடுறத தடுத்து நிறுத்துற மாதிரி சட்டத்தோட அந்த இயல்பான உயிரோட்டமான வளர்ச்சி நின்னுடும்னு வாதிட்டார். சுருக்கமா சொன்னா சட்டம் உருவாக்கப்படுவதில்லை, கண்டறியப்படுகிறது. ஒரு நிமிஷம், இந்த கருத்து கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. சாவினியோ கருத்துப்படி சட்டம் மெதுவா வளருதுன்னா அந்த காலத்துல இருந்த உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதி மாதிரி கொடிய பழக்க வழக்கங்களும் சட்டத்தோட ஒரு பகுதிதானா? ஒரு சமூகம் தன்னைத்தானே சீர்திருத்திக்கவே முடியாதா? இது ஒரு மிக முக்கியமான விமர்சனம். வரலாற்று பள்ளியோட பலவீனமே இதுதான். அது மாற்றத்தை விட பாரம்பரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. உங்க கேள்விக்கான பதில் ஆமா. சாவின்யோட பார்வையில அந்த பழக்கமும் அந்த மக்களோட வோல்க்ஸ்கைஸ்டோட ஒரு பகுதியா இருந்திருக்கும். சீர்திருத்தம் வெளியே இருந்து திணிக்கப்படக்கூடாது, அது மக்களோட உணர்வுல இருந்து மெதுவா வரணுங்கிறது அவரோட வாதம். இந்த வோல்க்ஸ்கைஸ்ட் கருத்து இன்னைக்கு உயிர்ப்போட தான் இருக்கு. உதாரணமா, ஒரு பழங்குடியினரோட நில உரிமைகளை நவீன சொத்துரிமை சட்டங்களை வச்சு தீர்க்க முயற்சிக்கும் போது வர்ற சிக்கல்களுக்கு மூல காரணம் இதுதான். அவங்களோட சட்ட புரிதல் அவங்க கலாச்சாரத்தோட பிணிஞ்சது. சரி, சட்டங்கிறது ஒரு சமூகத்தோட ஆன்மாவிலிருந்து மெதுவா வளருதுன்னா ஒரு புரட்சிக்கு பிறகு ஒரே ராத்திரியில புது சட்டங்கள் எப்படி வருது? அந்த ஆன்மாவை யாரும் தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒன்னு உருவாக்குறாங்களா? இதுதான் நம்மள அடுத்த சிந்தனை பள்ளிக்கு கூட்டிட்டு போகுது இல்லையா? அருமையான கேள்வி. அது நம்மள சாவினியோட கருத்துக்கு நேர் எதிரான பகுப்பாய்வு பள்ளிக்கு, அதாவது நேர்மறைவாதத்துக்கு, பாசிட்டிவிசம் கூட்டிட்டு போகுது. இதோட முக்கிய சிந்தனையாளர் ஜான் ஆஸ்டின். அவரோட கருத்து ரொம்ப நேரடியானது, குழப்பமே இல்லாதது. சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை, அவ்வளவுதான். இறையாண்மையின் கட்டளையா? அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆஸ்டினோட கோட்பாட்டுல 3 முக்கிய கூறுகள் இருக்கு. 1, ஒரு இறையாண்மை கொண்ட ஆட்சியாளர், அதாவது சாவரன், யாருடைய கட்டளைக்கும் கட்டுப்படாத, ஆனா எல்லோரும் அவரோட கட்டளைக்கு கட்டுப்படணுங்கிற நிலையில இருக்கிறவர். 2, அவர் போடுற ஒரு கட்டளை, கமாண்ட். 3, அந்த கட்டளைய மீறினா கிடைக்கிற தண்டனை, சாங்ஷன். இது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போடுற ரூல்ஸ் மாதிரி. வகுப்பறைக்கு வெளியே ஓடக்கூடாதுங்கிறது கட்டளை, மீறினா தண்டனை கிடைக்குங்கிறது சாங்ஷன். அந்த விதி நியாயமா இல்லையாங்கிறது முக்கியமில்ல, அது ஹெட்மாஸ்டர் கிட்ட இருந்து வருது, மீறினா தண்டனை உண்டு. அதுதான் சட்டம். இது கேட்க சிம்பிளா இருக்கு. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டு சட்டத்துக்கும் ஒரு சர்வாதிகாரியோட கட்டளைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அவர் சொல்றாரா? அது கொஞ்சம் அபாயகரமா தெரியுதே. ஆமா, அதுதான் ஆஸ்டினோட கோட்பாடு மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனம்.
அவரோட பார்வையில சட்டம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். எப்படி இருக்கணுன்ற தார்மீக கேள்வி முக்கியம் இல்ல. இதுக்கு முன்னோடியா இருந்த ஜெர்மி பெந்தம் சட்டத்தோட நோக்கம் பெரும்பான்மையான மக்களுக்கு பெரும்பான்மையான மகிழ்ச்சியை கொடுக்கறது தான் சொன்னார். இந்த பயனுதலி கோட்பாடு, அதாவது யூட்டிலிட்டேரியனிசம், ஆட்சியாளர் ஏன் சட்டங்களை இயற்றணும்னு ஒரு லாஜிக்கான அடிப்படையை கொடுத்துச்சு. ஆனா ஆஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த நோக்கம் நிறைவேறுதா இல்லையாங்கிறத விட கட்டளை இருக்கா தண்டனை இருக்காங்கிறது தான் சட்டத்தை வரையறுக்குது. இப்பதான் இது இன்னும் சிக்கலாகுது. ஒரு பக்கம் மக்களோட ஆன்மா, மறுபக்கம் ஆட்சியாளரோட கட்டளை. இந்த ரெண்டுக்கும் அப்பால பகுத்தறிவு, தார்மீகம் மாதிரி உயர்ந்த கொள்கைகளோட அடிப்படையில சட்டத்தை பார்க்க முடியாதா? நிச்சயமா முடியும். அதுதான் தத்துவ பள்ளியோட பார்வை. இதோட தண்டைன்னு கருதப்படுற ஹியூகோ குரோஷியஸ் இயற்கை சட்டம், அதாவது நேச்சுரல் லாங்கிற கருத்தை முன்வைக்கிறார். இந்த சட்டம் எந்த ஆட்சியாளரோட கட்டளையிலிருந்தோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்திலிருந்தோ வரல. அது மனுஷனோட பகுத்தறிவிலிருந்து, ரீசன்ல உருவாகுதுன்னு சொன்னார். உதாரணமா, கொலை செய்யறது தப்புங்கிறது எந்த சட்ட புத்தகத்திலும் எழுதுறதுக்கு முன்னாடியே மனுஷனோட பகுத்தறிவுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுது. அப்படியானா இது சட்டத்தை மதத்திலிருந்து பிரிக்குதா? மிக முக்கியமா. அதுதான் குரோஷியஸோட மிகப்பெரிய பங்களிப்பு. அவரோட ரொம்ப பிரபலமான கருத்து என்னன்னா, கடவுள் இல்லேனோ இல்ல அவர் மனுஷங்க விஷயத்துல அக்கறை காட்டலேனோ நம்ம ஏத்துக்கிட்டாலும் கூட சட்டம் இருக்குங்கிறது தான். இதன் மூலமா அவர் சட்டத்தை மதத்திலிருந்து பிரிச்சு மனுஷனோட பகுத்தறிவுங்கிற அசைக்க முடியாத அடித்தளத்துல நிறுவினார். இதே வரிசையில ஹெகல்ங்கிற சிந்தனையாளர் சட்டத்தையும் அரசையும் ஒரு பரிணாம வளர்ச்சியோட விளைவா பார்த்தார். முரண்பட்ட கருத்துக்கள் மோதுறது மூலமா, அதாவது தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் மூலமா சமூகம் ஒரு உயர்ந்த நிலையை அடையுது. அதன் மூலமா சட்டமும் முன்னேறுதுன்னு சொன்னார். இதுவரைக்கும் நாம பழக்க வழக்கம், கட்டளை, அப்புறம் பகுத்தறிவு இதெல்லாம் பார்த்தோம். ஆனா அன்றாட வாழ்க்கையில சட்டம் உண்மையிலே எப்படி வேலை செய்யுது? சட்ட புத்தகங்கள்ல இருக்கிறது மட்டும்தானா சட்டம்? என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, இந்தியால டிராஃபிக் சிக்னல்ங்கிறது ஒரு பரிந்துரை தான், கட்டாயம் இல்லைன்னு. இது எந்த சட்டப்பள்ளிக்குள்ள வரும்? உங்க நண்பர் சமூகவியல் மற்றும் யதார்த்தவாத பள்ளிகளை பத்தி தெரியாமலேயே பேசிட்டார். யூஜன் எர்லிக்னு ஒருத்தர் வாழும் சட்டம், அதாவது லிவிங் லாங்கிற கருத்தை அறிமுகப்படுத்தினார். உண்மையான சட்டம் சட்ட புத்தகங்கள்லயோ இல்ல நீதிமன்ற தீர்ப்புகள்லயோ இல்ல, மாறாக மக்கள் உண்மையில எப்படி வாழ்றாங்கங்கிறதுல தான் இருக்கு. திருமணம், ஒப்பந்தங்கள், அப்புறம் அன்றாட வாழ்க்கையை நிர்வகிக்கிற எழுதப்படாத சமூக நெறிகள் தான் உண்மையான சட்டம். சட்ட வளர்ச்சியின் ஈர்ப்பு மையம் சமூகத்திலேயே உள்ளதுங்கிறது அவரோட புகழ்பெற்ற வாதம். ஓகே, அப்போ யதார்த்தவாத பள்ளி இதை எப்படி பாக்குது? அமெரிக்காவோட யதார்த்தவாத இயக்கம் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போச்சு. அதோட முக்கிய சிந்தனையாளர் ஆலிவர் ஹோம்ஸ் சொன்ன ஒரு கதை இருக்கு. அவர் சொன்னார், சட்டம்ங்கிறது நீதிபதி காலையில சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிட்டாருங்கிறத பொறுத்ததுன்னு. இது ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் சட்ட விதிகள் என்ன சொல்லுதுங்கிறத விட நீதிபதிகள், காவல்துறையினர் மாதிரி அதிகாரிகள் உண்மையிலே என்ன செய்வாங்கன்னு கணிக்கிறது தான் சட்டம்ங்கிற ஆழமான உண்மையை காட்டுது. சட்டத்தின் உயிர் தர்க்கம் அல்ல, அது அனுபவம்ங்கிறது ஹோம்ஸோட புகழ்பெற்ற கூற்று. கார் லெவலன் இதை இன்னும் தெளிவா விளக்கினார். அதிகாரிகள் தகராறுகளை பற்றி என்ன செய்கிறார்கள் என்பதே சட்டம். இப்போ எனக்கு குழப்பமா இருக்கு. சட்டம்னா ஒரு ஆன்மா, ஒரு கட்டளை, ஒரு தர்க்கம், ஒரு சமூக வழக்கம், ஒரு நீதிபதியோட காலை சாப்பாடுன்னு இத்தனை பதில்கள் இருக்கு. அப்படியானா சட்டம்ங்கிறது வெறும் குழப்பம்தானா? இந்த வெவ்வேறு கருத்துக்களை ஒன்னு சேர்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்க முடியாதா? இந்த குழப்பம்தான் 20ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த சட்ட சிந்தனையாளர்கள் உருவாக்குச்சு. அவங்க ரொம்ப நுட்பமான அமைப்புகளை உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அதுல முக்கியமானவர் HLA ஹார்ட். அவர் ஆஸ்டினோட கட்டளை கோட்பாடு ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு விமர்சிச்சார். ஒரு துப்பாக்கி முனையில மிரட்டி பணம் பறிக்கிறவனோட கட்டளைக்கும் ஒரு சட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவர் சொன்னார். ரெண்டுமே கட்டளை தான், ரெண்டுக்குமே தண்டனை உண்டு. ஆனா ஒன்னு சட்டம், இன்னொன்னு குற்றம். ஏன்? ஆமா, அந்த வித்தியாசம் என்ன? ஹார்ட்டோட பிரகாரம் சட்டத்துக்கு ஒரு உள்ளம்சம், அதாவது இன்டர்னல் ஆஸ்பெக்ட் இருக்கு. அதாவது மக்கள் அதை ஒரு கடமையா ஏத்துக்கிறாங்க. மேலும் அவர் சட்டங்களை 2 வகையா பிரிச்சார். கடமைகளை விதிக்கிற முதன்மை விதிகள், பிரைமரி ரூல்ஸ். உதாரணமா திருடாதே, கொலை செய்யாதே. இது எல்லா சமூகங்கள்லயும் இருக்கும். ஆனா சிக்கலான சமூகங்களுக்கு இது மட்டும் பத்தாது. அதனால அதிகாரங்களை வழங்குற 2ஆம் நிலை விதிகள், செகண்டரி ரூல்ஸ் தேவைப்படுது. உதாரணமா உயில் எப்படி எழுதுறது, சட்டங்களை எப்படி மாத்துறது, ஒப்பந்தங்களை எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி. இந்த 2 விதிகளும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான சட்ட அமைப்பு. இந்த அமைப்பு செல்லுபடியானதுங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது?
அதுக்காக அவர் அங்கீகார விதி, அதாவது ரூல் ஆஃப் ரெகக்னிஷன்ங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். இது ஒரு சமூகத்தோட அதிகாரிகள் மற்றும் மக்களால ஏத்துக்கிட்ட ஒரு நடைமுறை. எது சட்டம் எது இல்லைன்னு தீர்மானிக்கிற கடைசி அளவுகோல் இதுதான். உதாரணமா, பாராளுமன்றத்தால இயற்றப்பட்டு ஜனாதிபதியால கையொப்பமிடப்பட்டதுதான் சட்டம் அப்படிங்கிறது ஒரு அங்கீகார விதியா இருக்கலாம். இது ஒரு முழுமையான அமைப்பா தெரியுது. உங்க ஆதாரங்கள்ல குறிப்பிட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான நவீன சிந்தனையாளர் ஹான்ஸ் கெல்சன் இல்லையா? அவரோட தூய சட்ட கோட்பாடு ரொம்ப பிரபலம். ஆமா, ஹான்ஸ் கெல்சன் சட்டத்தை இன்னும் தூய்மையான தர்க்கரீதியான ஒரு அமைப்பா பார்த்தார். அவரோட பார்வையில சட்டம் விதிகளோட ஒரு படிநிலை அமைப்பு, ஒரு ஹையரார்கி ஆஃப் நார்ம்ஸ். ஒவ்வொரு விதியும் அதோட செல்லுபடியாகும் தன்மையை அதுக்கு மேல இருக்கிற விதியிலிருந்து பெறுது. ஒரு நகராட்சி சட்டம் மாநில சட்டத்திலிருந்து அதிகாரத்தை வாங்குது, மாநில சட்டம் தேசிய சட்டத்திலிருந்து, தேசிய சட்டம் அரசியல் அமைப்பிலிருந்து அதிகாரத்தை வாங்குது. அமைப்பு எங்கிருந்து அதிகாரத்தை பெறுது? அருமையான கேள்வி. இந்த படிநிலையோட உச்சில குருன் நார்ம் அல்லது அடிப்படை விதி, பேசிக் நார்ம் இருக்கு. இது ஒரு விளையாட்டுக்கான விதிகளை நாம கேள்வி கேட்காம ஏத்துக்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். செஸ் விளையாடும்போது ராணி இப்படிதான் நகரணும்னு விதியில இருக்கிறதால அதை பின்பற்றணும்னு யாரும் கேள்வி கேட்கறதில்ல. அதுபோல அரசியலமைப்பை மதிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நாட்டோட குருநார்ம். அது சட்டத்துக்கு வெளியிருந்து வர்ற ஒரு அனுமானம். அதுதான் முழு சட்ட அமைப்பையும் தாங்கி பிடிக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு அடித்தளம். இன்னைக்கு நாம சட்டத்தை பத்தின ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். சட்டம்ங்கிறது மக்களோட ஆன்மாவிலிருந்து வால்ஸ்ஜியஸ்ட் இறையாண்மையோட கட்டளையா, பகுத்தறிவோட வெளிப்பாடா, சமூகத்தோட வாழும் சட்டமா, அப்புறம் கடைசியா சிக்கலான விதிகளோட அமைப்பா குருநார்ம் எப்படி பார்க்கப்படுதுன்னு உங்க ஆதாரம் காட்டுது. சட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, இவை வெறும் தத்துவ விவாதங்கள் இல்ல. நீதிபதிகள் எப்படி தீர்ப்பளிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எப்படி சட்டங்களை ஏற்றாங்க, ஒரு சமூகமா நாம நீதி மற்றும் அதிகாரத்தை பத்தி எப்படி சிந்திக்கிறோங்கிறதுல இந்த கருத்துக்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆஸ்டினோட பார்வையில நீதிபதி சட்டத்தை அப்படியே செயற்படுத்துற ஒரு மெஷின். யதார்த்தவாதிகளோட பார்வையில நீதிபதி சட்டத்தை உருவாக்குற ஒரு கலைஞர். இந்த வேறுபாடுகள் நிஜ உலகத்துல பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. சர் ஹென்றி மைன் என்பவரோட புகழ்பெற்ற ஒரு கருத்தை உங்க ஆதாரம் குறிப்பிடுது. முற்போக்கான சமூகங்களின் இயக்கம் இதுவரை தகுதியிலிருந்து ஸ்டேட்டஸ், ஒப்பந்தத்திற்கு கான்ட்ராக்ட் ஒரு இயக்கமாக இருந்துள்ளது. அந்த கருத்துப்படி பழங்காலத்துல நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தா உங்க வாழ்க்கை முழுசும் அதுக்கேத்த கடமைகளும் உரிமைகளும் இருக்கும். உங்க நில, அதாவது ஸ்டேட்டஸ், பிறப்பால தீர்மானிக்கப்பட்டது. ஆனா நவீன சமூகங்கள்ல நீங்க யாரு கூட வேலை செய்ய விரும்புறீங்க, என்ன சொத்து வாங்க விரும்புறீங்கங்கிறத ஒப்பந்தங்கள், அதாவது கான்ட்ராக்ட்ஸ் மூலமா நீங்களே தீர்மானிக்கிறீங்க. இது தனிநபர் சுதந்திரத்தோட வளர்ச்சி. அந்த பயணம் இன்னும் ஒப்பந்தத்தை நோக்கித்தான் தொடருதாங்கிறது தான் கேள்வி. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நாம தினம் பயன்படுத்துற செயலிகளோட நூத்துக்கணக்கான பக்கங்கள் கொண்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமலேயே ஐ அக்ரின்னு கிளிக் பண்றோம். நம்மளோட தரவுகளை பெரிய நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு முழுசா தெரியறதில்ல. குழு அடையாளம் சார்ந்த விவாதங்கள் அதிகமாயிட்டே வருது. இந்த சூழல்ல நாம இன்னும் சுதந்திரமான ஒப்பந்தங்களை நோக்கித்தான் போறோமா, இல்ல நம்ம நேரடி ஒப்புதல் இல்லாமலேயே நம்ம உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுக்கிற புது தகுதி வடிவங்களுக்கு நாம திரும்புறோமா? சிந்திச்சு பாருங்க.